வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு கிருபாகரன் சில கேள்விகளை ஒரு வழக்கு தொடர்பாக எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை ஏன் சேர்க்கக்கூடாது? அரசு ஊழியர்கள் ஏன் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள்? கிராமப்புற மலைப்பகுதி அரசு பள்ளிகளில் ஏன் ஆசிரியர்கள் வருகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கு வீடியோ கேமராக்கள், சிசிடிவி கேமராக்களை பொருத்தக்கூடாது. ஆசிரியர்கள் ஏன் சங்கம் வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள்? அவர்களுக்கு எதற்காக சங்கம்? ஏன் தனியார் பள்ளிகள் போல அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பள்ளிகள், ஆங்கில வழி வகுப்புகள் ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டன? அதில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறார்கள்? இப்படி பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். ஏன் இதை கட்டாயப்படுத்தக்கூடாது? ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் தான் சேர்க்க வேண்டும் என்பதை ஏன் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை உத்தரவாக இல்லாமல் ஒரு கேள்வியாக, அரசுக்கு அறிவுரையாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆசிரியர்கள் மீதான அவருடைய கோபம் ஒரு தார்மீகமான கோபம் என்று இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சில குரல்கள் வந்திருக்கின்றன. சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய சில கருத்துக்களை மேலோட்டமாக பார்த்தால் இது கோபத்தின் வெளிப்பாடல்ல, ஒரு தார்மீக கடமை. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு படித்த இளைஞனின், மனிதனின் ஏக்கம். கல்வி தரத்தை இது எதிர்காலத்தில் உத்தரவாதப்படுத்தும். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியர் 5ஆம் வகுப்பு வரையிலாவது தன் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடாதா? ஜனாதிபதி முதல் கடைநிலை ஊழியர் வரையிலும் இப்படி செய்தால் அரசு பள்ளிகளுடைய தரம் உயரும். ஆசிரியர்களுடைய தூக்கத்தை கெடுக்காதீர்கள் என்று சிலரும், பத்திரிகையாளர் எழிலரசன் உள்ளிட்ட சிலர் வேறு மாதிரியான கருத்துக்களையும் போட்டிருக்கிறார்கள். ஏன் அது ஆசிரியர்கள் மட்டும் இங்கே குறிவைக்கப்படுகிறார்கள்? அரசு ஊழியர்கள் என்றால் கோஆப்டெக்ஸில் இருக்கக்கூடிய துணிகளைத்தான் வாங்க வேண்டும், பிஎஸ்என்எல் ஃபோனை தான் பயன்படுத்த வேண்டும், அரசு பேருந்தில் தான் பயணம் செய்ய வேண்டும், அம்மா உணவகம் போன்ற அரசு நடத்துகிற உணவகங்களில் தான் உண்ண வேண்டும் என்றெல்லாம் கூட கட்டுப்பாடு விதிப்பீர்களா? இது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று என்ற கருத்தை எதிர் விமர்சனமாக முன்வைக்கிறார்கள். சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் கருத்து கூறுவதற்காக 4 விருந்தினர்கள். எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், கல்வியாளர் திரு பாலாஜி சம்பத் அவர்கள், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள், சமூக ஆர்வலர் ஷாலின் மரிய லாரன்ஸ். 4வருக்கும் வணக்கம். இதில் நிச்சயமாக 4 பேருக்கும் முக்கியமான கருத்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். முதற்கட்டமாக 4வருடைய கருத்தையும் நான் கேட்டுட்டு பிறகு விவாதத்துக்கு போகிறேன். நீதிபதியுடைய இந்த வினவுதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஆதங்கம் சரியானது. ஆனால் இதை கட்டாயத்தின் பேரால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா, அப்புறம் அப்படி மாற்ற முடியுமான்னு தெரியல. ஏற்கனவே அவர் கேட்டதுக்கு சில இதுக்கெல்லாம் பதில் இருக்குது. ஆங்கில வழி கல்வி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளிலேயே கற்றுத்தரப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆசிரியர்களை கண்காணிப்பதற்கான வழிமுறைகள் அரசால் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. போதாமை இருக்குதுன்னு வேணால் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் கட்டாயத்தின் பேரால் செய்ய முடியுமா? ஏன்னா ஒரு அரசு ஊழியருங்கிறவர் ஒரு மனிதர் தானே தவிர அவருடைய குடும்பம் அரசுக்கு சொந்தமானது அல்ல. அரசு அவருடைய குடும்பத்தை கைப்பற்றுறதோ அந்த குடும்பத்தினுடைய முடிவுகளை எடுக்கிறதோ அரசுக்கு தொடர்பில்லாத விஷயம். ஒருவர் அரசில் பணியாற்றுகிறார், அவருடைய ஊதியம் அரசு கொடுக்குதே தவிர அரசு ஊழியருங்கிறவர் அரசில் பணியாற்றுகிறவர், அரசுக்கு சொந்தமானவர்னு அவரை வேணால் கருதலாம், அவருடைய குடும்பத்தை கருத முடியாது. அவர்கள் என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எங்கே போகணும், என்ன உணவு உண்ணணும், என்ன செய்யலாங்கிறது அவர்களுடைய சுய உரிமை. அது விருப்பத்தின் பேரில் இதை செய்யலாம். நீங்கள் இந்த அரசு பள்ளியில் அவங்கள சேருங்க, அதே தரம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் கல்வி வசதிகள் இருக்கும். நீங்கள் எதற்காக தனியார் பள்ளியை நாடுறீங்களோ அந்த வசதிகள் எல்லாமே அரசு பள்ளியிலையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி விருப்பத்தின் பேரால் அவர்களை நம்ம செய்ய வைக்கலாம். கட்டாயத்தின் பேரால் நம்ம இதை சாத்தியப்படுத்த முடியுமா? ஆதங்கம் சரி, கட்டாயம் தவறு அப்படின்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையாக இருக்கிறது. ஷாலின், உங்கள் கருத்து என்ன? சில விஷயங்களை கட்டாயம்னு சொல்லிட முடியாது. ஒரு சட்டம் கொண்டு வர்றது சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி தார்மீக கடமை அப்படிங்கிறது அரசு ஊழியர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்திய அரசியலமைப்பு 4 சிங்கங்களில் பியூரோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிங்கமாக இருக்குது. நீங்கள் ஏன் அதை முன்னிறுத்தி கொண்டு வரீங்க அப்படின்னா, பியூரோக்ராட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பியூரோக்ரஸி, அந்த அரசாங்கத்துக்கு சேவை செய்கிறவர்களே அரசாங்கத்தில் அவர்கள் பங்கு கொள்ளும் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இல்லையா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்பொழுது அப்போ அவங்களே அவங்கள விமர்சிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ அதை களைவதற்கான முயற்சியை அந்த சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. செந்தில்,
கண்டிப்பா முதல்ல வந்து நீதிபதி கிருபாகரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். பொதுவாகவே நீதிபதிகளுக்கு வழக்குகள் போகும்பொழுது ஒரு எந்திரத்தனமாக அந்த வழக்கை மட்டும் பார்த்து உடனடியாக தீர்த்து கொடுத்து விடாமல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்ங்கிற மாதிரி இந்த பிரச்சனையோ ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வருது அதை ஆராய்ந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும். அந்த வகையில் இந்த கல்வி சார்ந்த இன்னைக்கு விவாதம் வந்ததுக்கு நீதிபதி கிருபாகரன் நடந்த கருத்து தான் காரணமா இருக்குது. அடிப்படையில் கிருபாகரன் கருத்து நாம் வரவேற்கிறோம். இந்த மாதிரி வந்து ஏன் வந்து அரசு ஊழியர்கள் பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அது மட்டுமே தீர்வாகி விடாது. ஆனால் தீர்வை நோக்கிய கண்டிப்பாக ஒரு படியாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நிர்வாக அடிப்படையிலே பார்த்தா கூட இப்போ விஏஓன்னு சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்களெல்லாம் பணியில் சேரும் பொழுதே அவர்களுக்கு ஒரு விதிமுறை வைக்கப்படுது. நீங்க கிராமங்களில் தான் தங்கி பணிபுரிய வேண்டும். அது நடைமுறையில் இருக்குதா? அந்த வேலை டிமாண்ட் பண்ற ஒரு நிபந்தனை அது. அந்த வேலை தரும்போதே நீங்க அந்த கிராமத்துல தங்கி இருக்கணும்ன்றது நிபந்தனை. அது போல ஆனா இப்போ வந்து நீங்க புதுசா ஒண்ணு செய்ய முடியுமா? இல்ல கண்டிப்பா. அதாவது இது வந்து அரசாங்கத்தின் கொள்கை முடிவு தான். பல்வேறு வழக்குகள்ல வந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது வந்து அரசாங்கம் அப்படி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறப்ப நாங்க தலையிட மாட்டோம் நீதிமன்றங்கள் சொல்லி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல நிறைய கொள்கை முடிவுகளை இப்ப நீதிமன்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய கேள்விகள் அவங்க கேட்கறாங்க. இந்த வழக்கு அரசு நிர்வாகம் அரசியல்வாதிகள் சரியான முடிவுகளை எடுக்காத காரணத்தால் சரியான கொள்கைகளை எடுக்காத காரணத்தால் நீதிமன்றம் முடிவெடுக்கும் நிலைக்கு போய் நிக்குது. மக்களும் அதை கைதட்டி வரவேற்கிறாங்க. நீங்கள் யாரும் செய்யவில்லை, எங்களுக்கு நீதிமன்றம் தான் இப்ப இருக்குது அப்படிங்கறதுனால நீதிமன்றம் எதை சொன்னாலும் ஒரு ஜனநாயகத்துல அதுவே சரியான ஒரு அணுகுமுறையா? அது சரியான அணுகுமுறை ஜனநாயகத்தில். சம்பத், உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து எனக்கு ஒரு விதத்துல ஒரு ரொம்ப கண்டிப்பா ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். ஏன்னா இதை பத்தி பேசவாது செய்யறோம். ஏன்னா கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக ஆக்சுவலா அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் குழந்தைங்க படிக்கிறதே இல்லை. கொஞ்சம் வசதி வந்தாலே எடுத்துடுறாங்க. அதனாலேயே வந்து நிறைய கிராமப்புறங்கள்லயும் வந்து அதனால உள்ள சேர்வே வந்து குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து முக்கியமா தரம் குறைஞ்சதுக்கும் அது ரொம்ப முக்கியமான காரணமா நம்ம எல்லா உலகம் முழுக்க எல்லாமே அப்படி பாத்தீங்கன்னா அது உங்களை போன்றவங்க தான் சொல்றீங்க தனியார் பள்ளி என்றால் தரம்னு கிடையாது, அரசு பள்ளியில தரம் இருக்கு, அர்ப்பணிப்புல உள்ள ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 100% லிட்ரஸி அப்படின்ற ஒண்ணு நம்ம எட்டி இருக்க முடியுமா? இல்ல அரசு பள்ளி ஆசிரியருடைய கமிட்மெண்ட் இல்லைன்னா கிராமப்புறங்கள்ல மாணவர்கள் இவ்வளவு பேர் பாஸ் பண்றது சாத்தியமா? இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிட்டு தனியார் என்றால் தரம், அரசு பள்ளினா தரம் குறைவு அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது சரியான இல்ல. அப்படி நீங்க பார்க்காதீங்க. நீங்க என்னன்னா ஒரு பொது கல்வி முறை வந்து இப்ப நீங்க வந்து ஸ்வீடன் மாதிரி ஒரு நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து கவர்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுது எல்லா விதமான பள்ளிக்கூடங்களுக்கு. தனியார்கள் அதுல வந்து பங்கேற்கலாம், அதை நடத்தலாம். ஆனா அதுக்கான ஃபண்டிங் வந்து அரசாங்கம் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பலவிதமான ஃபெசிலிட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ள வந்து அது மாதிரியான பொது பள்ளிகள் இங்க இல்ல. வசதி இருக்கிறவங்களுக்கு தனியா ஒரு வேற ஒரு கல்வி, வசதி இல்லாதவங்களுக்கு அப்படி வந்ததுனாலே இல்ல அப்படி வந்ததுனாலே உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது? அதுக்கு ஆசிரியர்கள் காரணமா? இல்ல அது ஆட்சியாளர்கள் காரணம் இல்ல ஆசிரியர்கள் மட்டும் காரணம்னு சொல்ல. பட் அது அந்த பிரிவு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் அவங்க குழந்தைங்களை அங்க அனுப்பல, அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. அதுல அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது வெளியே வருது. சார் பியூன் அனுப்பல, விஏஓ அனுப்பல, யாருமே இருக்கிறவர் அனுப்பல, ஆசிரியர் மட்டும் அங்க அனுப்பணும்னு அனுப்ப கூடாதுன்னு நான் சொல்லல. யாருமே செய்யாதப்ப ஆசிரியர்கிட்ட மட்டும் ஏன் திரும்ப திரும்ப எதிர்பார்க்கறீங்க? ஜட்ஜ் அனுப்புறாரா? இல்ல நீங்க வந்து ஜட்ஜ் கோர்ட்ல ஒர்க் பண்ற கடைநிலை ஊழியர் வந்து அரசு பள்ளிக்கு அனுப்புறாரா? கண்டிப்பா அனுப்பல. அப்புறம் ஆசிரியர்கிட்ட மட்டும் ஏன் எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா அவர் அங்க பணி செய்யறாரு. இது எப்படி இருக்குன்னா, நான் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், ஏதோ ஒரு காமெடி ஷோல வந்தது இல்லையா, நான் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், நான் சாப்பிடும்போது பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஹோட்டலோட தரத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்ற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா அந்த ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆனா இது வந்து சிஸ்டமிக்கா பார்க்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ நீங்க லீகலா இதை எடுத்துட்டு போனோம்னா நீங்க வந்து ஒரு ஒரு வேலைக்கு தேவைப்படும் போது ஆசிரியர் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்காக ஒர்க் பண்றாரு, அங்கேயே தங்கி வேலை செய்யணும்னு கூட கட்டாயப்படுத்தலாம். ஆனா அந்த ஆசிரியரோட குழந்தை வந்து அந்த பள்ளிக்கூடத்துல பண்ணுன்றது லீகல் சிஸ்டத்துக்குள்ள நீங்க எப்படி அதை கட்டாயமா கொண்டு வருவீங்க? நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத் நீதிமன்றம் தன்னுடைய தலைமைச் செயலாளர் உட்பட தொடங்கி கடைநிலை ஊழியர் வரையிலும் ஆரம்ப பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல தங்கள் ஊழியர்களை சேர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அறிவுறுத்துங்க மேண்டேட்டரி வந்து ஆக்க முடியாது. பட் ஆனா மேண்டேட்டரியா வேற ஒரு விஷயம் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஒண்ணு செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வரும்போது எல்லா ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த மாதிரி பண்ணோம்னா எல்லா ஸ்கூலுமே வந்து பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ள வரும். அதுல வந்து பிரைவேட் நேஷனலைஸ் ஆக்கணும் அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நீதிமன்றங்கள் நீதிபதிகள் நேஷனலைஸ் ஆகணும்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க.
இப்ப இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய பார்வைகள் மாறி இருக்கு. நேஷனலைசேஷனுக்கு எதிர்ப்பான தீர்ப்புகள் தான் நிறைய அந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல டீச் பண்ற ஆசிரியர்களோட குழந்தைங்க மட்டும் சேரணும்ன்றத எந்த விதமான லீகல் பேசிஸ்ல நீங்க கொண்டு வர முடியும்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இது வந்து எஸ்ரா அவர்களுடைய ப்ராப்ளமா பார்க்கணும். ஒரு எஸ்ரா அவர்களுடைய கடமை தான் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்க. வந்து ஆல்மோஸ்ட் 3:1 ஆயிடுச்சு இந்த அமர்வுல. இது ஒரு ஆரோக்கியமான போக்கா தெரியல. அதாவது ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. சமூக வலைதளங்கள்லையும் கூட இந்த கருத்தை வரவேற்று எழுதக்கூடியவர்கள் அதிகம். ஆனா இதுல ஏதோ ஒரு கோபம் ஆசிரியர்கள் மேல இருக்கு. இந்த சிஸ்டம் சரியில்லைன்ற அரசு பள்ளிகள் மோசமானதுக்கு ஆசிரியர்கள் மேல பொறுப்பை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் அந்த கோபமும் 3 பேருடைய கருத்துலையும் வருது. ஆனால் அது ஆசிரியர்கள் மேலே உள்ள மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஒன்று வந்து அந்த மாதிரியான ஒரு கல்வி முறை எவ்வளோ காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு தெரியும், பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லா பிரிட்டிஷ்காரங்களோட ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூல் தான். பிரிட்டிஷ்காரன் ஒன்றும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்துடல. ஒரு ஊருக்கு ஒரே ஒரு பள்ளிக்கூடம் வேணால் பொது பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு அவங்க உருவாக்கின எல்லா போர்டிங் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். நமக்கு சுதந்திரம் வாங்கின பின்னாடி நம்ம சந்தித்த முதல் பிரச்சனையே இந்த சாதாரண மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கல்வி எப்படி கொடுக்க போகிறோம், அரசு எப்படி கல்வி நிலையங்களை உருவாக்க போகுது. அரசு கல்வி நிலையத்தினுடைய அடிப்படையே தாய்மொழியில் கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் அரசு கல்வி நிலையம் உருவாக்கப்படுது. அரசே தாய்மொழியில் ஒரு கல்வி நிலையத்தை நடத்தாட்டா யார் நடத்துவாங்க? அப்போ தாய்மொழியில் கல்வி கற்றுத்தரணுங்கிறது அரசு கல்வி நிறுவனங்களுடைய அடிப்படை. ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலாம், வேறு மொழிகளும் கற்றுக் கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 50 ஆண்டுகளில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நாம் வந்து ஒரு அரை ஆண்டுகளில் செஞ்சிடணும்னு பார்க்குறோம். இந்த கல்வி முறை 50 ஆண்டுகளாக குறிப்பாக அரசு கல்வி நிறுவனங்கள் சார்ந்து வளர்ச்சியை நம்ம குறைச்சிருக்கோம். அதுக்கான நிதி ஆதாரங்கள் இல்லை. கல்வி ஆசிரியர்கள் தேவைப்படக்கூடிய பணிகளில் சிரமம் இருக்குது. போதுமான அளவுக்கு பயிற்று முறைகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை கல்விக்கான உபகரணங்கள் இல்லை. அடிப்படை கழிப்பறை உட்பட வசதிகள் இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆனாலும் அரசு பள்ளியினுடைய தரம் உயர்ந்திருக்கு. அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இன்னும் வந்து தனியார் பள்ளிகளில் அளவுக்கு நல்ல ஆசிரியர்கள் இந்த அரசு பள்ளியிலேயே இருக்கிறாங்க. ஒரே ஒன்று, பொது புத்தியில் அரசு அப்படின்னா எல்லா அரசு நிறுவனங்கள் மீதும் ஒரே குற்றச்சாட்டு தான் இருக்குது. அது பொது மருத்துவமனையாக இருக்கலாம், பிஎஸ்என்எல் நிறுவனமாக இருக்கலாம், அரசு சார்ந்த எல்லா விஷயங்கள்லையும் ஒரே தான் இருக்குது. அது தேவையில்லாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது வந்து அடிப்படையில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து சர்வீஸ் இல்லை, குவாலிட்டி இல்லை. மூணாவது அதை நம்பி இல்லை. இப்போ ஒன்று வேணால், நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் அரசு வேலை கொடுக்குன்னு சொல்லுங்களேன். அரசு பள்ளியில் நீங்கள் பயின்றால் உங்களுக்கு வேலை இரண்டு முரண்பாடு இருக்கு. நீங்க சொல்றீங்க அரசு என்றால் மலிவு, அரசு பள்ளி, அரசு கல்லூரி அல்லது அரசினுடைய மருத்துவமனைனா சர்வீஸ் கம்மியா இருக்கும், தரம் குறைவு அப்படின்னு சொல்றோம். அதுலேயும் முரண்பாடு இருக்கு. ஐஐடி, ஐஐஎம் இது மாதிரி வருகிற போது தனியார் பள்ளியில் போட்டி படித்தவங்க அத்தனை பேரும் ஐஐடியில் தான் அரசாங்கம் நடத்துறதுல சீட்டு வேணும்னு வர்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சீட்டு வேணும்னு வர்றாங்க. அரசு மருத்துவக் கல்லூரிகள், அது எம்எம்சியாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும், தம்ம உயர்ந்த மதிப்பெண் பெற்ற எத்தனை பேரும் அரசு பள்ளியில தான், அரசு கல்லூரியில படிக்கணும்னு வராங்க. ஏன்னா அரசு பள்ளின்னு வரும்போது அது வேற ஒரு பார்வையாக. ஏன்னா அங்க கூட வந்து என்னன்னா, அவர்களுக்கால கட்டணம் தான் பிரச்சனை, அவர்களுக்கு அந்த கல்வி இல்லை. நீங்க அந்த தரத்துல ஒரு கல்வியை பெறணும்னா அமெரிக்காவில் போய் ஒரு பல்கலைக்கழகத்தில் 50 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஒரு படிப்பை இந்த ஊரில் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குதுங்கிறதுனால தான் அவங்க அதை தேர்வு செய்கிறாங்க. உயர்கல்வியில் ஏன் அரசு நிறுவனங்களை தேர்வு செய்கிறாங்கன்னா, உயர்கல்வியில் நீங்கள் தனியார் நிறுவனங்களில் போய் படித்தீங்கன்னா குறைந்தபட்சம் 20 to 50 லட்ச ரூபா அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு ஐஐடியில், ஐஏஎம்மில், ஐஏஎஸில் படிக்கலாம். அதே நேரத்தில் இவங்க அடிப்படையை ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, அடிப்படையில் வந்து இவங்க ஆங்கில வழி கல்வி இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்க அப்படி படித்தா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, அதாகிடுவாங்க, இதாகிடுவாங்கன்னு நிறைய கற்பனைகளை தனியார் பள்ளிகள் உருவாக்கி வச்சுருக்கு. பெரும்பாலும் எல்லா தரப்புலையும், அது வந்து அரசு ஊழியர்கள்னு சொல்ல மாட்டேன், எல்லா தரப்புலையும் அந்த மாயைக்கு உட்பட தான் செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் தனியார் பள்ளியில் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்த என்ன போல் எத்தனையோ பேர் இருக்கிறோம், எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அவ்வளோ உதாரணம் சொன்னால் கூட இவர்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் அரசு பள்ளி மாணவன் தான் சார். ஷலின், நான் உங்களை கேட்க விரும்புறது 2 விஷயங்கள். ஆசிரியன் என்போன் அறவோன், ஆசிரியன் ஆசான். ஆசிரியன் வந்து சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். ஆசிரியர்களை சமூகம் கொண்டாட வேண்டும். ஆனால் ஆசிரியர்கள் இன்றைக்கு கடும் விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு அரசு பள்ளி அப்படின்றது நடக்கிறது அப்படின்னா அதற்கான தேவைகள், வசதிகள், அதை நடத்துறது வந்து ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ரோல் இருக்கு. ஆனால் அவங்களே அதை நடத்தலை முழுக்க. அப்படியான ஒரு சூழல்ல மொத்த பிரச்சனைக்கும் ஆசிரியர்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சுருக்கிறதுன்றது பிரச்சனையோட அடர்த்தியை குறைக்கிறோம் அப்படின்னு ஆகாதா?
நீங்க இது வேற ஒரு பரிமாணத்துல பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ நாளைக்கு இது கட்டாயமாக்கப்படுதுன்னு வச்சுப்போமே. அரசு ஆசிரியர்கள் ஊழியர்கள் அவங்க பிள்ளைங்களை வந்து இந்த அரசு பள்ளியில தான் படிக்கணும்னு கட்டாயம் வந்தா இவங்க மாட்டேன்னு இப்ப இருக்க சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அவங்க சொல்ல போற விஷயம் என்ன சொல்லுவாங்க, சிஸ்டம் சரியில்லை அப்படின்வாங்க. அப்போ சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம் அப்படிங்கிறது கல்வித்துறை, அந்த கல்வி அமைச்சகம், ஆசிரியர்கள், அந்த சிஸ்டத்துல பங்கு பெறும், அதாவது அங்க படிக்க வைக்கிற தாய் தந்தையர், இதெல்லாம் சேர்ந்துதான் சிஸ்டம். அப்படி இருக்கும்பொழுது இவங்க சிஸ்டம் சரியில்லைங்கிறாங்க. நான் சம்பளம் வாங்குற இடத்துலயே நான் சிஸ்டம் சரியில்லைங்கிறேன். அப்போ நீ சம்பளம் வாங்குற இடத்துல நீ சிஸ்டம் சரியில்லைன்னு அப்படின்னு சொல்றியே, அப்போ இவ்வளோ நாள் நீ அப்போ என்ன பண்ண? நீங்க ஒரு விசில் ப்ளோவரா இருந்தீங்களா இல்லையா? அந்த கேள்வி கட்டாயம் வரும். இப்போ நாளைக்கு இதை கட்டாயப்படுத்தும் பொழுது அவன் ரோட்ல போய் நிற்பான், நான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னா எதுக்குன்னா இங்க பிரச்சனை இருக்கு, அங்கே குவாலிட்டி சரியில்லைன்னுவான். அப்போ குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க கேட்பாங்க, அப்போ கவர்மெண்ட் கேட்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ எதுக்கு இது அரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வருது அப்படின்னு பார்ப்போம். பிரைவேட் ஸ்கூல் இருக்கா? இப்போ இவங்க சொன்னாங்க பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தராதரம் எப்படி இருக்குன்னா கல்வி தராதரம் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு இல்லையா? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் வந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வராங்க, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து புதுசா அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பையன் வந்து சேட்டலைட் கண்டுபிடிச்சு வந்து பேர் வாங்கியிருக்கா, ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு. பிரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. ஆனா வந்து அந்த எஜுகேட்டடா தான் மார்க் ஓரியன்டட் இதுதான் இருக்குதே தவிர ஒரு மதிப்பெண்ணை நோக்கி பயணமா இருக்குதே தவிர பிரைவேட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படிங்கிறதுலாம் ஒரு பிம்பம். அரசு பள்ளி அழகா இருக்கு இல்ல, நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கும்போது அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே படிச்ச பேரண்ட்ஸா இருக்காங்க. அவன் படிக்க வைக்கும் போது அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க, என் பையன் ஏன் மார்க் வாங்கலன்னு கேட்கறான், என் பையன் ஏன் வந்து இந்த இதுல வந்து சிறந்து விளங்கலன்னு கேட்கறான். ஆனா இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குது எல்லாமே விளிம்பு நிலை மனிதர்கள். அவங்க வந்து ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்க பயப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பிரஷர் குரூப்னு ஒண்ணு இல்லாமலேயே அவங்களுக்கு நல்ல கல்வியை சில ஆசிரியர்கள் தந்திருக்கிறாங்க. ஆமா, வீட்டுல வந்து வீட்டுல போய் பாடம் படிக்கிறதுக்கு சொல்லி தர்றதுக்கு படிப்பறிவு இல்லாத பெற்றோர் இருக்கிற இடத்திலேயே கூட அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் கடமை உணர்ந்து நிறைய இடங்கள்ல செய்திருக்கிறாங்க. இதை பொதுமைப்படுத்த முடியுமான்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. திரு செந்தில், இதுல அரசு ஊழியர்கள் எல்லோரும் அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றது அல்லது அது நடைமுறை சாத்தியமா இல்லையா, திணிப்பின் மூலம் அதை சாதிக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தாலும் கூட இந்த சிந்தனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இது சார்ந்த அது இந்த அத்தனை பேர் மேலேயும் மக்களுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குது, அல்லது அவங்க மக்கள்கிட்ட இருந்து விலகி இருக்காங்க, அந்நியப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் வேற அவங்க வேறன்னு மக்கள் ஒரு பொது சமூகத்தில் ஒரு உணர்வு வந்திருக்கு அப்படின்றது இந்த கேள்விகள்ல இருந்து வருது. இப்போ ஏன் சேர்க்கக்கூடாது, அரசு பள்ளிகளில் ஏன் நீங்கள் சேர்க்கிறத கட்டாயமாக்கக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி கேட்கிறாரு. இது சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? நடைமுறை சாத்தியமற்றதுன்றது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் இதுக்கு பெருவாரியானவர்கள் ஆதரவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்ல சரியான கேள்வி. நான் இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள், அரசு பள்ளியில் தங்களோட பிள்ளைங்களை சேர்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை ஆர்வமாக பார்க்க போறாங்க. ஏன்னா பெருவாரியானவங்க அரசு பள்ளியில் படிச்சவங்களா இருக்கிறாங்க. உங்க வயதொத்த என் வயதொத்த ஆட்கள் அரசு பள்ளியில தான் படிச்சிருப்பாங்க. இல்லை இன்னைக்கு அவங்களோட ஆதங்கம் என்ன, இன்னைக்கு சாதாரண நடுத்தர மக்கள்கிட்ட வந்து 3 விஷயம் தான் அவங்களோட பொருளாதாரத்தை மிகவும் அதிகம் பிழிஞ்சிட்டு இருக்கிறது. ஒன்று வீட்டு வாடகை, ஒன்று ஸ்கூல் ஃபீஸு, 3வது ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் போய் சேர்த்தா இருக்கக்கூடிய ஃபீஸ். இந்த 3 தான் அவங்களை கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே சம்பாத்தியம் முழுக்க இதில் போயிடுது. இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் மேலே எல்லாம் ஒன்றும் கோபம் கிடையாது. அவங்களுக்கு என்ன, தங்களோட வருவாயில் மொத்தமும் இப்படி போயிடுதே, அதுக்கு இது ஒரு மாற்ற அமையுமா? இப்போ வந்து அரசு ஊழியர்கள் நீங்கள் நல்லா குறிப்பிட்டு சொன்னீங்க, அரசு ஊழியர்கள் மட்டும் நாங்கள் சொல்ல வரல, நீதிபதிகள் பிள்ளையாகட்டும், இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்களுக்கெல்லாம் சட்டம் போட வேண்டியிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு. ஆனால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தார்மீக அடிப்படையிலேயே கல்வி அமைச்சரின் பிள்ளை, அவங்களுக்கு சட்டம் வேண்டியதில்லை, நானே என் பிள்ளையை வந்து அரசு பள்ளியில் சேர்த்தேன், அவங்க தானாக முன் வந்து சேர்த்தலாம். அப்படி முன் வந்து சேர்த்தும் பொழுது அந்த பள்ளிகளில் அனைத்து விதமான வசதிகளும் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கே பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை பக்கம் 100ல் 2 வரி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பள்ளிகளில் போதுமான எண்ணிக்கையில் சுத்தமான கழிப்பறைகளும் குடிநீர் வசதிகளும் ஏற்படுத்த வேண்டும் என அரசால் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் மேற்கூறிய வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. பக்கம் 100 இப்ப பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையில சொல்லியிருக்காங்க.
இது உண்மையில் நடைமுறையில் இருக்குதா? அனைத்து பள்ளிகளிலும் சுத்தமான போதுமான அளவில் கழிப்பறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் பள்ளிகளுடைய அடிப்படை வசதிகள் முன்னேறி இருக்கு அப்படின்றதுல முடிச்சர். இந்த நோக்கம் என்னவென்றால், இந்த மாதிரியான நடைமுறைகள் வரும்பொழுது அரசு ஊழியர்களின் பிள்ளைகளோ நீதிபதிகளின் பிள்ளைகளோ எம்எல்ஏக்கள் எம்பிக்களின் பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் சேரும் பொழுது அங்கு தரம் உயரும். ஆகவே வந்து நான் அரசு யார் தனியார் பள்ளிக்கு விரும்பி போய் சேர்த்துறாங்க? மாச சம்பாதித்துல பாதி காசுக்கு மேல ஏன் விரும்பி யார் சேர்த்து விரும்புவாங்க? இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நான் என்னோட வரும் சம்பாத்தியத்துக்கு பாதிப்பு இருக்காது, தரமான கல்வியும் கிடைக்கும். அப்படித்தான் இதை பார்க்குறாங்களே தவிர தனிப்பட்ட ஆசிரியர்கள் மீது வந்து கோபம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்கள் பற்றி குறிப்பிட்டு சொல்லணும். ஆசிரியர்கள் சென்னையிலே 100 போராட்டங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மையான போராட்டங்கள் அவர்களின் ஊதியம் சார்ந்த போராட்டமாக தான் இருந்திருக்கும். ஏதாவது ஆசிரியர் போராட்டங்கள் வந்து என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கு. நீங்க சமூகத்தில் எவ்வளோ எல்லா தரப்பிலும் அந்த அறம் சார்ந்தோ அல்லது மற்றம் சார்ந்தோ சீரழிவுகள் இருக்கு. ஆனா இந்த எல்லா சீரழிவுகளுக்கும் ஆசிரியர்கள் மேலதான் எல்லாத்தையும் சுமத்துற ஒன்று இருக்கு. இன்னைக்கு அரசு ஊழியர், நீங்க ஆசிரியர்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியர்கள், நீதிமன்றத்தினுடைய பணியாளர்கள் மாதிரி அல்லது போக்குவரத்து ஊழியர்கள் மாதிரி மற்ற துறைகள் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த பல்வேறு ஊழியர்கள் மாதிரி அவங்க ஒரு ஊழியர்கள். இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர்களோ அல்லது கூட்டுறவு ஊழியர்களோ அரசாங்கத்தினுடைய மற்ற அதிகாரிகளோ சமூகத்தினுடைய பொது பிரச்சனைகளுக்காக தினந்தோறும் போராடிட்டு இருக்கிறது மாதிரியும் இவங்க மட்டும்தான் பொது பிரச்சனைகளில் குரலே கொடுக்காம தங்களுடைய அகவிலைப்படி பயணப்படி பஞ்சப்படிக்காக மட்டுமே குரல் கொடுக்குறவங்க அப்படின்ற சித்திரத்தை சொல்ல முடியும். இவங்களை மட்டும் தனிச்சு இவங்களை மட்டும் சொல்ல வரல. ஒரு விஷயம் நீங்க ஏத்துக்கணும் சார். என்னதான் நான் நல்ல ஆசிரியரா இருந்தாலும், நான் என் பள்ளிக்கூடத்துல நல்லா சொல்லி கொடுத்தாலும், அந்த மேட்டர் ஆஃப் ப்ரைடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கர்வம். ஸ்கூலு கார்பரேஷன் ஸ்கூல், அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அங்க நான் படிக்க வைக்க மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களை கூட்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த பிரைட் ஆசிரியர்களுக்கு மட்டும் இருக்கா? தவறான போலியான ஒரு கௌரவம், ஃபால்ஸ் பிரைட் அது இருக்கு. அது வந்து மற்றவர்களுக்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கும் இருக்கு. ஆசிரியர்களுக்கு மட்டுமே இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சு, ஒரே ஒரு இன்னைக்கு இருக்கு. இது வந்து எளிமையா நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் இது வரைக்கும் நடந்த விதத்துல விட்டுருங்க. இனிமேல் அரசு பணியில் அரசு ஆசிரியராக வேண்டும் என்றால் உங்க பிள்ளைங்களை உங்க அரசு பள்ளியில் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி பாருங்க. திருப்பி இப்ப சேர்த்துறாங்களா இல்லையான்ட்டு அந்த மாதிரி இது சஸ்டெயின் பண்ண முடியாது. இல்ல, எனக்கு வந்து இது நம்ம லார்ஜர் சோஷியல் இஷ்யூவா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நீங்க சொன்னீங்க, நீங்க அரசு பள்ளியில படிச்சீங்க, நீங்க அரசு பள்ளியில படிச்சீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ உங்க குழந்தைங்க படிக்கிறாங்கன்ற கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கணும். முன்னால வந்து ஆக்சுவலா கலெக்டர் குழந்தை கூட அரசு பள்ளியில தான் படிப்பாங்க. ஏன்னா அரசு பள்ளி தான் வந்து ஹை குவாலிட்டி ஸ்கூலா இருக்கு, ஊர்லயே சிறந்த பள்ளியா அதுதான். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமூகம். அப்போ வந்து சில குழந்தைங்க தான் படிக்கவே போனாங்க. ஸோ கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறவங்க தான் ஸ்கூலுக்கு போனாங்க. நம்ம வந்து யூனிவர்சலைஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் உள்ள ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணுன்றது கட்டாயமான ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அது வரும்போது ஹையர் லெவல்ஸ் ஆஃப் சொசைட்டியில் இருக்காங்கல்ல, கொஞ்சம் எஜுகேட்டட், கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, எங்கள் குழந்தைங்க இந்த குழந்தைங்களோட படிக்கக்கூடாதுன்னு தனியார் பள்ளிகளுக்குள்ளே அவங்க குழந்தைங்கள வெளில எடுத்திருக்காங்க. நம்ம இதை மறந்துட்டு நம்ம வந்து இதை பார்க்க ஆரம்பித்தோம்னா பிரச்சனை. ஏன்னா இப்போ அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமூகத்தில் நான் எல்லா குழந்தைங்களும் ஒரே இடத்துல படிக்கணுன்றது கட்டாயமாக கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, நான் என்னோட குழந்தைய கொஞ்சம் வசதியாக இருக்கிற இடத்துல அனுப்புகிறேன். ஒரு விஷயம் வந்து இங்கே தரமான கல்வி இல்லைன்றதுக்காக அனுப்புறேன்றது ரெண்டாவது. இந்த குழந்தைங்களோட நான் படிக்க மாட்டேன், நான் வந்து தலித் சில்ட்ரனோட நான் என்னோட குழந்தைய அனுப்ப மாட்டேன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆசிரியர்களோட பிள்ளையும் படிக்குது, மலமல்றவனோட பிள்ளையும் படிக்குது, துப்புரவு தொழிலாளியோட பிள்ளையும் படிக்குது. அங்க என் பிள்ளை படிக்க கூடாதுன்ற எண்ணம் பயங்கரமா இருக்கு. நம்ம ஆக்சுவலா அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸோட எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆசிரியர்கள் காரணமா, சமூகத்தினுடைய சமூக பிரச்சனை காரணமா, அது சமூக பிரச்சனை. ஆசிரியர்கள் தங்களுக்கு வர இல்ல நான் என்னோட சைடுல இன்னைக்கு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தான் சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், கிராமத்துல வறியவர்களா இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல கல்வியை தந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதுல இருந்து வெளியில போனவங்க யாரு? இந்த இடத்துல தன்னுடைய குழந்தையை இவங்களோட சேர்த்து படிக்க வைப்பது என் கௌரவத்துக்கு குறைவுன்னு நினைச்சவங்க ஆசிரியர்களா, மற்றவர்களா, சமூகமா? இல்ல இதுல சமூகத்துல பிரச்சனை இருக்கு. பட் நீங்க அதனால நீங்க வந்து ஆசிரியர்களும் அந்த சமூகத்துல அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா பங்கேற்கிறாங்க. இதுல ரெண்டு ப்ராப்ளமா பார்க்கணும். ஒன்னு வந்து சமூக ப்ராப்ளம்ல வந்து என்ன ஆகுதுன்னா ஏற்றத்தாழ்வை மெயின்டைன் பண்றது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் செப்பரேட் பண்ணுது. ரெண்டாவது அதை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் வந்து அவங்க குழந்தைய அங்க போடல, அதுவும் வந்து அதை இன்னும் அதிகமாக்குதுன்னு தான் நான் சொல்ல வரேன்.
நான் அதனால நீங்க இந்த கட்டாயத்தை ஆசிரியர்கள் மேல திணிக்க முடியும்னு கண்டிப்பா நான் சொல்லலை. ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல உங்க குழந்தை எங்க படிக்கணும்ன்றது இப்போ வந்து இது வந்து ஓவராலா சமூகத்துல ஒரு இதுவா கொண்டு வந்தோம்னா எல்லா ஸ்கூலுமே அரசாங்க பள்ளி தான். இப்போ வந்து இப்போ ரயில்வேஸ் வந்து நம்ம பிரைவேட்ஸ் இதுல முன்னால நடந்தது, நேஷனலைஸ் பண்ணும்போது எல்லாரும் இதை போக்குவரத்துல தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கொண்டு வந்தீங்கன்னா அதுல எல்லாருமே உள்ள வர முடியும். நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறவங்க மட்டும் அரசாங்க பள்ளிக்கூடத்துல போகணும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு லீகல் பொசிஷன்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா எல்லா ஸ்கூலுமே வந்து அரசாங்க இதுக்குள்ளதான் வரணும், அது கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும், எல்லாராலையும் போக முடியும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை பிரிச்சு பார்த்து ஆசிரியர்கள் மட்டும்தான் ப்ராப்ளம்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஆனா ஆசிரியர்கள் அவங்க குழந்தைங்களை அங்க அனுப்பல, அது கண்டிப்பா தரத்தை குறைக்குதுன்றதுல உண்மை இருக்கு. அவருடைய ஈடுபாட்டை குறைக்குது, கண்டிப்பா அதுல உண்மை இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைவேட் ஸ்கூல் இப்ப மாஃபியா ஆயிடுச்சு. பிரைவேட் ஸ்கூலிங் அப்படிங்கறதே ஒரு மாஃபியா கும்பலோட அதிகாரம் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் போய் சீட்டுக்கு நிக்கும் போது அவன் சொல்றான், டேய் சொற்கள் எல்லாம் சொல்றீங்க நீங்க, மாஃபியான்றதுலாம் ஒரு பெரிய சொல்லு. அவங்க வந்து கல்வி வள்ளல்கள், கல்வி தந்தைகள், கல்வியாளர்களா இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த அரசு கல்வியை பத்தி பேசுறதனுடைய மறுபக்கத்தை பேசணும்னா தனியார் கல்வி மீது இருக்கக்கூடிய கோபம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நீங்க உங்க வேலை செய்யாதனால தனியார் வளர்ந்திருக்காங்க. அது இன்னொன்னு, தனியார் கல்வி நிறுவனங்களை நாம வந்து திட்டமிட்டு வளர்க்கிறோம். தனியார் கல்வி நிலையங்கள்ட்ட அரசு பள்ளிகள் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். போதுமான பாத்ரூம் வசதிகள் இருக்காது, அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பெரிய லேப் இருக்கு, ஆனா லேப் எக்யூப்மெண்ட் இருக்காது, அதிகமான டீச்சர் இருக்க மாட்டாங்க. அரசு பள்ளிகள்ல இருந்து வரக்கூடிய வந்து பெரிய இடங்களுக்கு போனவங்க கூட தங்கள் பள்ளிக்கு என்ன செஞ்சாங்க, எல்லாமே அரசு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர தங்கள் பள்ளிகளுக்கு அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சமூகம் சிந்திக்க வேண்டிய கேள்விதான். இப்போ தனியார் பள்ளிகள் தொடங்கப்படும் போது எல்லா தனியார் பள்ளிகளும் அதோட குறைவான எண்ணிக்கையில மாணவர்களை வச்சு தான் சந்திச்சாங்க. அவர்கள் வேகமாக வளர்ந்துட்டு வந்தாங்க. ஒரு பள்ளி 10 ஆண்டுகளுக்குள்ள 5000 6000 மாணவர்கள் உள்ள பள்ளியா மாறிடுது. 50 ஆண்டுகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு 10% தான் கூடுதுன்னா ஒரே விஷயம் என்னன்னா, தனியார் பள்ளிகளை நாம வந்து ஒரு வணிக நிலையமாக திறந்து விட்டுட்டோம். அந்த வணிக நிலையத்தோட முக்கியமான ஒரு வணிகம் நடக்குதுன்னா ஏன் நடக்குதுன்னா அந்த வணிக நிலையத்தில் சில ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்? இல்லை, எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் என்னன்னா, ஒரு வணிகம் தானாக வளர்ந்துட முடியாது, சமூகத்தோட பங்களிப்பு அதுல இருந்து இருக்கு. ஒரு தனியார் பள்ளி வளருது அப்படின்னு சொன்னா அதுல வந்து அந்த வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் தானே ஆதார சுருதி. அங்க அதான் பெற்றோர்கள் வந்து ஏன் தனியார் பள்ளிகளில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தனியார் பள்ளிகளை பற்றி சில பிரமிப்புகள் இருக்கு. என்ன? அதனுடைய அடிப்படை கட்டுமானங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அது தரக்கூடிய பொய்யான நம்பிக்கைகள் எல்லாம் தாண்டி பெற்றோர்கள் நினைக்கிறாங்க தங்களோட பொறுப்பே வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு அரசு பள்ளிகளை செய்யும் போது உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மாணவர்களை நீங்கள் படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் விட்டுட்டானா என்ன நினைக்கிறான்னா, நாங்கள் சேர்த்துட்டேன்னா அவன் +2 வரைக்கும் கவலையே கிடையாது, எல்லாம் பள்ளிக்கூடமே பார்த்துரும், அதுக்கப்புறம் அவன் நேராக ஐஐடிக்கு போயிடுவான், இல்லைன்னா நேராக மெடிக்கல் காலேஜ் போயிடுவான், இன்னும் சொல்லப்போம் அப்படி அவர்கள் நம்புறாங்க. உண்மை இல்லை. ஆனால் தனியார் பள்ளியில தான் வந்து எங்க வேலைன்னு சொல்லி நீங்க பண்ணிடாதீங்க, மாணவனோட சேர்த்து நீங்க படிங்கன்னு சொல்லி அப்பாவை அம்மாவை சொல்றதும் அது வந்து இப்போ உதாரணத்துக்கு அவங்க அந்த பணிகளை இவங்க மேல சுமத்துறாங்களே தவிர அந்த பள்ளிகள் உங்களுக்கு என்ன உறுதி கொடுக்குதுன்னா, நீங்க அரசு பள்ளியிலேயோ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு பள்ளிகள்லையோ பயின்றால் உங்களுக்கு எதிர்காலம் இல்லை. அதை வந்து திரும்ப திரும்ப எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் வருது, அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு கல்வி நிலையம் ஒரு சமூகத்தில் ஒரு பொய்யான மதிப்பீடை உருவாக்கும் போது அது பொய்யான மதிப்பீடு தான் நீதிமன்றம் தலையிடணும். கல்வி நிலையங்களுக்கு எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? கல்வி நிலையங்கிறது ஒரு சேவை நிலையம் இல்லையா? அது ஏன் தன்னை வந்து இப்படி ஒரு ஆடம்பர பொருள் மாதிரி விளம்பரப்படுத்துதுன்னு கேட்கணும். மூணாவது, இது சார்ந்து ஒரு கருத்தியல் ரீதியான கோட்பாடை வந்து அரசாங்கம் எடுக்கணும். தனியார் கல்வி நிலையங்களில் இவ்வளவுதான் சீட்டு, இவ்வளவுதான் ஒரு வகுப்புங்கிறது ஏ பிரிவு தான் இருக்கணும். 12A பிரிவு, ஒரு 12ஆம் வகுப்புனா அதுல 10 பிரிவு, அதுல ஒரு கிட்டத்தட்ட 1000 மாணவர்களை ஏன் அனுமதிக்கிறீங்க? அப்ப நீங்க தனியாரை ஆதரிக்கும் போது அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்கலாம். அதே நேரத்தில் அவர்களோடு போட்டியிடுவதற்கு இணையாக இந்த அரசு கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க, கூடுதல் நிதி ஒதுக்குங்க. ஆசிரியர் தேர்வு இருக்கு இல்லையா, அந்த தேர்வில் இன்னும் முறைப்படுத்துங்க. ஆசிரியர்களுக்கு போதுமான அளவுக்கு நவீன உபகரணங்களுக்கு பயிற்சி கொடுங்க. ஒவ்வொரு பள்ளியையும் தேர்வு செய்து அந்த பள்ளியினுடைய தரத்தை மதிப்பீடு பண்ணி அதை உயர்த்துங்க. இதுக்கு நேஷனல் லெவலில் கமிட்டி போடுங்க, ஸ்டேட் லெவலில் கமிட்டி போடுங்க. இந்த ரிஃபார்ம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் ரொம்ப மெதுவாக நடக்குது. எவ்வளோ மெதுவாக நடக்குது? ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும்போது இதெல்லாம் செய்யாம ஆசிரியர் தன் பிள்ளையை அரசு பள்ளியில சேர்த்தா தானாத அரசு பள்ளி முன்னேறும்னு ஒரு குறுக்கு வழியில யோசிக்கிறாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். அதாவது கிராமப்புறங்கள்ல மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏன் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுறாங்க, ஏன் வந்து மற்ற ஆசிரியர் பணி அல்லாத மற்ற தொழில்கள்லாம் ஈடுபடுறாங்கன்னு நீதிபதி கேட்டிருக்கிறார். அதே மாதிரி ஆசிரியர்கள் ஏன் சங்கம் வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். பெற்றோர்கள் ஏன் தனியார் பள்ளிக்கு முன்னுரிமை தருகிறார்கள்னு கேட்கிறார். ஆசிரியர்கள் வர்றாங்களா இல்லையா, பணிக்கு நேரத்துக்கு வர்றாங்களான்றதை ஏன் ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டமோ அல்லது சிசிடிவி வைக்கக்கூடாதுன்னு கேட்கிறார். இந்த 4வது கேள்வி சரியான கேள்வி தான். ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. சமூகத்தோட பொது புத்தியில் சில கேள்விகள், சில சந்தேகங்கள், சில கருத்துக்கள் உறைஞ்சு போயிருக்கு. அதே எண்ணத்தை நீதிமன்றமும் இங்கே வெளிப்படுத்துது அப்படின்னு இதை பார்க்கலாமா இந்த கேள்விகள் எல்லாம்? இதில் நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா, கண்டிப்பாக வந்து கோவம் இருக்குது. நம்ம வந்து அதை கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிட முடியாது. இப்போ ஓரளவுக்கு தனியார் பள்ளிகள் வந்து அட்வர்டைஸ் பண்ணி கூப்பிடுறாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்கல்ல, இப்போ சேர்க்கை குறைஞ்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களோட தரம் ஏன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமே, இன்னும் நிறையா பண்ணலாமே, அதில் வந்து ஏன் குறைச்சிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா நிறையா வேர்ல்டு வைட் ஸ்டடீஸ் பண்ணி நிறைய இடத்துல ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம். என்சிஆர்டிலேருந்து மட்டும் இல்லை, பீசாலேருந்து, அசர்லேருந்து, இந்த மாதிரி பல விதமான ஸ்டடீஸில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் குழந்தைங்களால 5ஆம் கிளாஸ் குழந்தைங்க 8ஆம் கிளாஸ் குழந்தைங்களால சப்ட்ராக்ஷன் பண்ண முடியல, சிம்பிளான ஒரு வாக்கியத்தை படிக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில ஒரு இது தோணுது, இந்த ஸ்கூல்ல படிச்சா வரல, நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வருதுன்னு சொல்ல வரல. அரசுக்கும் பொருந்தும், தனியாருக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், ராஜஸ்தானுக்கும் பொருந்தும். இல்ல இது கரெக்ட். ஆனா இப்ப எல்லா இடத்துலயுமே அதே தானே நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பார்க்கணும்னா, ஒரு பெரிய சிஸ்டம் உருவாகியாச்சு. இப்போ முக்காவாசி ஏழை மக்கள் வந்து அவங்க குழந்தைங்கள அரசு பள்ளியில அனுப்புறாங்க. இப்போ அங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியலன்னா, இந்த சிஸ்டம் வேலைக்கு ஆகல, நான் இன்னொரு சிஸ்டத்துக்கு போறேன், அந்த சிஸ்டம் வேலைக்கு ஆகுதா இல்லையான்னு தெரியாது இன்னும். ஆனா இது சரியா ஒர்க் ஆகலன்னு எனக்கு தெரியுது, இதுக்கு பதிலாக நான் அங்க போறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல ரொம்ப பெரிய தவறா நம்ம ஏன் வந்து இது ஆச்சரியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேலை செய்யல. இப்போ நீங்க அலோபதி போறாங்க, அலோபதி ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஹோமியோபதி போவாங்க, அது ஒர்க் ஆகலைன்னா ஆயுர்வேதா போவாங்க. அவங்க வந்து அது கரெக்டா ஒர்க் ஆகும்னு சொல்றதுக்காக போல, இது ஒர்க் ஆகல அங்க போயிட்டு இருக்காங்க சார். ஸோ அந்த மாதிரி அதே தான் இங்கே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் சிஸ்டமில் வேலை செய்யல, எனக்கு என் குழந்தை போச்சு, படிக்க கூட முடியல, நான் அதனால வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். இது வந்து ரெண்டு சைட்லையும் இருக்கிற பிரச்சனை. இப்போ கை தட்டணும் அப்படின்னா ரெண்டு கையும் சேரணும். இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தரத்தை கொண்டு வர முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. இன்னைக்கு முன்னால் அது ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலும், அவங்களுக்கு வர சம்பளம் பார்த்தீங்கனாலும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கனாலும், அரசாங்கம் செலவழிக்கிற காசு பார்த்தீங்கனாலும் மச் ஹையர் தென் மெனி புவர் ஸ்கூல்ஸ். புவர் பிரைவேட் ஸ்கூல்ஸோட பட்ஜெட் பிரைவேட் ஸ்கூல் தான் அனுப்புறாங்க. ரொம்ப நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலோட கம்பேர் பண்ண முடியாது. இல்லை, கிராமப்புறங்களில் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் வேற எங்கே அனுப்புறாங்க, அதோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட கம்மியாக இருக்கும். போன்ற இன்னொரு கல்வியாளர் சொன்னார், அரசு பள்ளியில் யூனிஃபார்ம் இல்லை, அது கான்வென்ட்டில் சொல்கிறேன். கான்வென்ட்டு பாலர் பள்ளி அப்படின்றது வந்து தனியாரில் தான் இருக்குது. எல்கேஜிக்கு போகிறப்ப தான் குழந்தை ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, ஒரு யூனிஃபார்ம் போட்டு, ஒரு நல்ல இதை பேக் எடுத்துகிட்டு ஒரு வேனில் போகிறது, அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு போகிறது ஒரு அந்தஸ்துன்னு நினைச்சாங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதற்கு கீழே இருக்கிற பாலர் பள்ளியில் அந்த மாதிரியான மேட்டிமை இல்லை. இவங்க ஒன்றும் சொல்லித்தர போறது இல்ல. அதுல மக்களுக்கு அதுல ஒரு மயக்கம் இருக்கு. எதுக்கு போறாங்க, எல்கேஜியில போய் அந்த குழந்தை எதுவுமே படிக்க போறது இல்லை. அந்த 2 வருஷத்துல வந்து அவங்க கற்றுக்கொள்வதுன்றது ஒன்றும் இல்லை. ஆனா கான்வென்ட்டுக்கு போறது வந்து கிராமங்கள்ல, கிராமத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல கான்வென்ட்டுக்கு குழந்தை அனுப்புறது ஒரு கௌரவம். அந்த பெற்றோர் எல்கேஜில ஒண்ணும் படிக்க போறது இல்ல, உண்மை இல்ல. அப்படி மட்டும் நம்ம நிறைய ஸ்டடீஸ்ல யங்கர் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கான்வென்ட்டுக்கு முன்னாடி யார் அனுப்புனாங்களோ அவங்க இடத்தை நான் அடையிறேன்னு நினைக்கிறேன். இப்போ உண்மையில அது வந்து வெறும் கல்வி தொடர்பான பிரச்சனை இல்லை. மாறாக கான்வென்ட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு தகுதியும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியும், ஒரு குறிப்பிட்ட பண பின்பலமும் இருக்கவங்க தான் அனுப்புவாங்க. நான் என் பிள்ளைங்க அனுப்புறேன்,
நான் வளர்ந்துருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான் அதை ஒரு சமூக இன்னொன்னு, எம்பவர்மெண்டா அரசு பார்க்கணும். பள்ளிகள் அப்படின்னாலே பொதுவா அரசு பள்ளிகள்னாலே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கானது, விவசாயிகளுக்கானது, கிராமப்புறத்து மாணவர்களுக்கானதுன்னு நம்ம நினைக்கிறோம். மிடில் கிளாஸ் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பணம் குறைவா இருக்குங்கிறதுக்காக அரசு பள்ளியும், பணம் வந்துட்டா தனியார் பள்ளின்னு மாறிடுறாங்க. இப்போ வந்து மிடில் கிளாஸ் கையில பணம் இருக்கு. குறிப்பாக மிடில் கிளாஸ் கையில எல்லோருக்கும் அடிப்படையான அவர்களோட ஊதிய உயர்வு வந்திருக்கு. எல்லா தரப்புலையும் வந்து மிடில் கிளாஸ் வளர்ந்துருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்தியாவோட பல பிரச்சனைகளுக்கு காரணம். ஆனா என்னன்னா மிடில் கிளாஸ் தான் என்ன செய்வாங்கன்னா முதல் முறையா இந்த தனியார் மயமாறதை அதிகம் ஆதரிக்கக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு தான் என்ன இருக்குன்னா இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா பரிசோதனை பண்ணிலாம் அந்த முடிவுக்கு எடுக்கவே மாட்டாங்க. யோசிச்சு பண்ற வெறும் கவர்ச்சியால யாரோ சொன்னாங்கனால பெரும்பான்மை பள்ளிகள் ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு துணி கடை மாதிரி ஒரு பிராண்டு. அங்க சேர்த்தா நானும் அங்க சேர்த்துட்டேன், நான் அப்போ வாழ்க்கை தரத்தில் உயர்ந்துட்டேன், நான் என்னோட அடிநிலையிலேருந்து மேலே வந்துட்டேங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்குது. அது நிஜம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய, அரசு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் உட்பட எல்லோருமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் அந்த பள்ளி ஆசிரியர்கள் அளவுக்கு இல்லை, அந்த பள்ளி மாணவர்கள் அளவுக்கு இல்லைன்னு பொதுவாக அரசு சார்ந்த, அரசு பள்ளி சார்ந்த அது அடிநிலை மக்களோட தொடர்புடையதான் நினைக்கிறாங்க. இது ஒரு சமூக பிரச்சனை, கல்வி பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். இந்த சமூக பிரச்சனை கல்வி தளத்தில் எதிரொலிக்குது. மாறாக சிறுபான்மையினர் நடத்தப்படுற எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு, நான் வந்து ஒரு பாதி கல்வியை முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், அங்கே வந்து அது மத கல்வியை கற்றுக் கொடுக்கல. மாறாக அங்கே ஆசிரியர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க. எல்லாம் தாண்டி அந்த பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் இல்லாமல் லுங்கி கட்டிட்டு வர்றதுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் அனுமதிச்சது. கல்வி தான் முக்கியம், கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் தான் முக்கியம், கல்வியினுடைய தரம் தான் முக்கியம். எல்லாம் தவிர அந்த கற்றுக்கிடக்கூடிய மாணவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வராங்கங்கிறதுனால அந்த ஆசிரியர்கள் அதை ஒரு சேவையாக நினைச்சாங்க. ஊதியம் தான், ஆனாலும் அது ஒரு சேவை தான். என்னால் முடியும்னா நான் அந்த பையனை மேம்படுத்திட முடியும் அப்படின்னு நம்பினாங்க. கல்வி ஒரு வணிகமாக மாறினால் அது வந்து அரசு தரப்புலையும் எதிரொலிக்க தான் செய்யும், தனியார் தரப்புலையும் எதிர்கொள்ளிக்க தான் செய்யும். ஒன்று என்ன இருக்குன்னா, தனியார் தரப்பில் அரசு தரத்தில் இருக்க மாதிரி நிரந்தர ஊதியம் இல்லை, நிரந்தரமான இவ்வளோ சலுகைகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் போதுமான அளவுக்கு ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்கப்பட மாட்டேங்குதுங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆசிரியர்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. எனக்கு வந்து ஒரு வேளை அரசு பணி கிடைச்சிச்சுன்னா நான் வந்து வாழ்க்கை பூரா செட்டில் ஆயிடுவேன். அவ்வளோதான் அவர்களுக்கு அரசு கல்வி மேலே இருக்கே தவிர உண்மையில் அரசு கல்வியை மாற்றுவதற்கு நிறைய திட்டமிடவும் நிறைய நம்ம செயல்படவும் வேண்டியிருக்கு. நிதிங்கிறத பொறுத்தளவு கூட பார்த்தப்ப 27,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. தமிழ்நாட்டோட சொந்த வரி வருவாயே 99,000 கோடி ரூபாய். அதில் 27,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாணவனுக்கு 25,000 ரூபாய் கூட ஒதுக்குறாங்க. இப்போ பணம்ங்கிறது உண்மையிலே அங்கே பிரச்சனை இல்லை. அந்த ஃபோக்கஸ், அந்த மானிட்டரிங் எங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ ஆசிரியர்கள் வந்து இப்போ ப்ரைவேட் கம்பெனிகள் வந்து பணிபுரிகிறாங்க. ஒவ்வொரு லெவல்லையும் அந்த டார்கெட் ரீச் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ இருக்குது, அவங்களுக்கு ஒரு கன்சிக்வன்ஸ் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் வந்து வேலையிலேருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஆசிரியர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அரசு பள்ளியில் அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கான 30,000 40,000 சம்பளம் வந்துட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், அரசு ஊழியர்கள் அந்த அரசு பள்ளியிலே சேர்ப்பாங்களா, அதுக்கு சட்டம் கொண்டு வரலாமாங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இது வந்து மத்திய அரசு பள்ளிகளில் சாத்தியமாக இருக்குது. இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளி எடுத்துக்கோ, சென்னை எடுத்தீங்கன்னா அங்கே வந்து இது முடிச்சார். கேந்திரிய வித்யாலயா பள்ளி எடுத்துக்கோ, இன்னைக்கு ஐஐடி கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளி எடுத்தீங்கன்னா ஐஐடி டைரக்டரோட பையனும் அந்த பள்ளியில் படிக்கிறான். அந்த ஐஐடி பியூன் அவரும் அவரோட பிள்ளையும் வந்து அதே ஸ்கூல்லே படிக்கிறாங்க. இது சட்டமும் இல்லை, ஆனால் இது சாத்தியமாக இருக்குது. எப்படின்னா அங்கே அதுக்கேற்ற அந்த அளவுக்கு வந்து தரம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது, உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி தரம் உறுதி செய்யப்படும் பொழுது தானாகவே கொண்டு வந்து சேர்த்தாங்க, அரசு பள்ளியில் சேர்த்துக்கு முன் வருவாங்க. இன்னைக்கு வந்து பல்வேறு கோணங்களில் ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதியாகட்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் நீங்கள் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அது முதலமைச்சரோ அமைச்சர்களோ அரசாங்க பொது மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. அங்கே தான் பல தலைவர்கள் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி அப்பல்லோவுக்கோ ராமச்சந்திரோவுக்கோ போகிற நிலைமை தான் இருக்குது. நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு ஒரு விதி, ஆளப்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு விதி அப்படின்னு ஒன்றா நீங்கள் வகுக்க முடியுமா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், குறிப்பிட்டு சொல்லிட்டேன். இதை வந்து முதல்ல செய்ய வேண்டியது முதலமைச்சர், அடுத்து செல்ல வேண்டியது அமைச்சர்கள். கல்வி அமைச்சர் முதல்ல இந்த காரியத்தை செய்யணும். என் பிள்ளைய தனியாகவே மீடியாவை வர வச்சு என் பிள்ளைய நான் அரசு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துறேன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்வியில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா முதல்ல கிளம்புறங்க வேண்டியவர் வந்து செங்கோட்டையன் தான். அவர் மேபி பேரம்பேத்திகளை கொண்டு விட வேண்டிய சூழல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு செக்ரட்டரி உதயச்சந்திரன் போல் செக்ரட்டரி வர்றப்ப அவருக்கு அனுமதி கொடுக்குறப்ப சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இங்கே நடக்கத்தான் செய்யுது. இப்போ மக்களோட அடிப்படை எதிர்பார்ப்பு என்னன்னா, அரசு பள்ளிகள் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, ஆசிரியர்கள் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த நால்வருடைய பேச்சில் வெளிப்படுறதா தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு சமூக பிரச்சனையை கலந்து பேசுற ஒரு இதாக தான் பார்க்கிறேன். ஆதங்கம்
அப்படிங்கிறது இல்ல, இது ஒரு சமூகத்தை உருவாக்குற ஒரு விஷயம். அந்த விஷயத்த நாம ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வி இல்லையா? இப்போ இவர் சொன்ன மாதிரி இது வெறும் ஆசிரியர்களோட மட்டும் நின்றக்கூடாது, அரசு ஊழியர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து பங்கு பெறணும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்வி தரம் ரெண்டு இடத்துலயுமே நல்லா தான் இருக்கு இல்லையா? இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளை வந்து ரொம்ப அவன் வந்து படிச்சு பின்னாடி வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது, பயங்கரமான எதிர்காலத்தோடயோ இல்ல ஒழுக்கத்தோடயோ இருக்கிறது இல்ல. தனியார் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வெளியே வரும், கொலை பண்றான், நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ஐநா சபை வரைக்கும் போயிட்டு வராங்க அப்படின்னு ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படிங்கிற போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுக்கான விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான இருக்கு, ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பிம்பத்தை அரசும் சேர்ந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடம் வளரணும், அதுக்கான பிம்பம் வந்து வளர்க்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஆதங்கம் சரிதானே சார்? ஆதங்கம் படுறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுடைய பையன் படிக்கும்பொழுது ஒரு தனியார் பள்ளிக்கூட மாணவன் அவன் அசிங்கமா பார்க்க கூடாது, அவன் அசிங்கப்படுத்தக்கூடாது. நீ ஒரு கார்பரேஷன்ல படிக்கிற பையன், நீ ஒரு அரசாங்கத்துல படிக்கிற பையன், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? அதை வீட்டுல குழந்தைய வளர்க்கறதுல இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பண்பு, சமத்துவம், மானுட நேயம், மனுஷனை சமமா பார்க்கணும், சுயமரியாதையோட பார்க்கணும் அப்படின்றது வந்து ஆசிரியர் மட்டும் சொல்லித்தர பண்பு இல்ல, அவங்க ஒரு குழந்தையோட தாயில தொடங்கி பண்ண ஒரு சமூகம் கற்றுத்தர வேண்டிய அடிப்படையான ஒரு நான் உங்களை ஸ்பெசிஃபிக்கா கேட்க விரும்புறது, நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ அரசு பள்ளிகளுடைய தரம் உயரணும் அப்படின்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆசிரியர்கள் போறதுனால, ஆசிரியர்கள் நிர்பந்திக்கப்படுறதுனால மட்டுமே அது ஆயிடுமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்று கருத்து வந்து கண்டிப்பா அது மாறாது. ஒரு 30% பேர் அல்லது 40% பேர் தான் பள்ளிக்கல்விக்கு வந்த காலத்துல அரசு தன்னோட மொத்த பட்ஜெட்ல ஒதுக்குன சதவீத தொகையும், இன்னைக்கு 100% பேர் படிக்க வந்துட்ட காலத்துல அரசு கல்விக்கு ஒதுக்குற தொகையும் பெரிய அளவுல சதவீத அடிப்படையில் மாற்றம் வரல. நீ கல்விக்கு ஒதுக்க வேண்டிய அளவுக்கான நிதியை ஒதுக்குறதுல கை கழுவிட்டு தனியார் அதை பார்த்துக்கிட்டுன்னு ஒரு பக்கம் விட்டுட்டு, இப்போ நீங்கள் அரசு பள்ளிகளை மட்டும் இப்போ நிர்பந்திக்கிறது, ஆசிரியர்கள் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்றது பிரச்சனையோட அடிப்படையை புரிந்து கொள்ளாமல், அடிப்படைக்கு தீர்வு காணாமல் மேம்போக்காத விஷயங்களை பார்க்கிறோமா அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்லை, எனக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய தீர்வாக நான் பார்க்கல. ஏன்னா நீங்கள் இது வந்து பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது, தவிர நீங்கள் ஆக்சுவலாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சிஸ்டமிக்காக லாங் டேர்மில் இந்த வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தை படிக்கணும்ன்றது ரொம்ப ஆசையா இருக்குல்ல, நீங்க இம்ப்ரூவ் பண்ணி வேலைக்கு வர்றதே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பளத்துல வந்து கண்டிப்பா வந்து சேருவாங்க. இல்ல, இதுல என்னன்னா நீங்க வந்து சேருவாங்க, சம்பளம் நல்லாவே இருக்கு, அந்த மதிப்புக்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஆசிரியர்கள் உள்ள போய் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இனிமேல் வேற வழியே இல்லைங்கிறப்ப வந்து இந்த அரசு பள்ளியை மேம்படுத்தி விடலாம், போராடலாம். இனிமேல் இப்போ நீங்க சொன்னீங்களா இது வரைக்கும் போராடி இனிமேல் அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவாங்க. இந்த பள்ளியில இருந்து அடிப்படை வசதி இல்லையே போராட்டம் நடத்துவாங்க. இனிமேல் இப்போ நம்ம வந்து கல்வி சிஸ்டம் தப்பு சொல்லக்கூடாது சார். சிஸ்டம்க்குள்ள வந்துட்டு அந்த சிஸ்டம்க்குள்ள இருந்து அதுக்கு அப்புறம் அது கரெக்ட் பண்றது சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனா நம்ம வந்து ஆக்சுவல் நடைமுறையில பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, இப்போ சமுதாயத்துல ஒரு போக்கு இருக்கு, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனா நம்ம லார்ஜர் லெவல்ல கான்ஸ்டிடியூஷனல்லையும் இதுல நம்ம பார்க்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கான முயற்சி நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு, 2 ஸ்கூல்ஸா பிரிக்கணுன்ற ப்ரெஷரை ஓகேன்னு சொல்லி 2 விதமான ஸ்கூல்ஸை கிரியேட் பண்ணோம்னா இந்த ஏற்றத்தாழ்வு பரவாயில்லன்ற மாதிரி சொல்ற ஒரு விஷயம். அந்த ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கான வழிகளை கண்டிப்பா புஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமான ஸ்கூல் சிஸ்டம். இந்த ஸ்கூல் சிஸ்டம் நீங்க காலேஜுக்கு போகும்போது ஐஐடி வந்து கவர்மெண்ட் காலேஜ் இல்லையான்னா அதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா யார் போறாங்க உள்ள. நீங்க வந்து ஒரு செலக்டட் செக்மெண்ட் மட்டும் போச்சுன்னா இது வந்து பப்ளிக் வர்சஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிஸ்டம் கேள்வி இல்லை. இது வந்து யார் போறாங்க சமுதாயத்தில், இந்த ரிச்சஸ்ட் செக்ஷன் போற சிஸ்டம் கவர்மெண்ட்டாகவும் இருக்கட்டும் பிரைவேட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. புவரஸ்ட் செக்மெண்ட் போகும்போது அந்த சிஸ்டம் வேலை செய்யலை. ஏன்னா அது ஏற்றத்தாழ்வில் இருக்கிற பிரச்சனை. இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால செஞ்ச ஒரு தவறு என்னன்னா, ப்ரெஷர், பப்ளிக் ப்ரெஷர் வந்து எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என் குழந்தை தனியா படிக்கணும் அப்படின்னு ஒரு பீப்புளோட ப்ரெஷர், ரிச்சர் செக்ஷன் கிட்ட வந்த ப்ரெஷரை பரவாயில்ல அதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணது தவறு. அதோட விளைவு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஃபாலோ அப்ல உங்களுக்கு டீச்சர்ஸும் அதே மாதிரி பழக்கத்துல தான் வந்திருக்காங்க. இப்போ சில ரொம்ப பணக்காரங்க வந்து நல்ல காசை செலவழிச்சு ஒரு கல்யாணத்தை நடத்தினாங்கன்னா ஏழைங்க மேல ஒரு ப்ரெஷர் வருது இல்லை,
நானும் அந்த மாதிரி செலவழிச்சா தான் எனக்கு மதிப்பு. நீங்க ஏதோ இவங்களுக்கு மட்டும் மதிப்பு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வராதா? அவங்களும் அதில் செலவழிப்பாங்கல்ல, கடன் வாங்கி செலவழிப்பாங்க, அதனால கடனாளி ஆகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, கரெக்ட். பட் அதே விஷயம் தான் கல்வியிலையும் நடக்குது. ஏதோ வந்து இங்கிலீஷ் மீடியமா படிச்சுட்டா அது மோகம், அது தவறுனா அவங்கள வந்து முட்டாள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம். ஆக்சுவலாக முட்டாள் இல்லை, அவங்க யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஒரு குழந்தை வந்து அங்கே ரொம்ப மோசமா படிக்க கூட தெரியாத லெவலில் இருந்தது. அந்த குழந்தைக்கு கிளாஸ் எடுத்தோம், படிப்பு மினிக்கும்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கிளாஸ் எல்லாம் எடுத்து ஒரு 6-8 மாசத்துல அந்த குழந்தை வந்து கிராஸ்வேர்ட் பசில்லாம் தமிழில் போட ஆரம்பிச்சுது. ரொம்ப அழகாக அது வந்து சின்னதாக ஒரு இது மாதிரிலாம் போட்டு அந்த குழந்தைய பாராட்டி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து செஞ்சோம். அடுத்த வருஷம் நான் திரும்பி அதே மாதிரி ஒரு லீவுக்கு அப்புறம் போய் பார்த்தா அந்த குழந்தை வரல. ஐயோ அந்த குழந்தை ட்ராப் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சி கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை இப்போ நல்லா படிக்குதுன்னு சொல்லி அவங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்களாம். அப்போ இது வந்து வசதி வந்துச்சுன்னு மாறல, இந்த குழந்தையால படிக்க முடியும்னு அந்த பேரண்ட் மாத்துறாங்க, படிக்க முடியலன்னா திரும்பி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்துறாங்க. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரம் இல்லைன்ற அந்த ஃபீலிங் வந்து அந்த பெற்றோர்களுக்கு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் உண்மையும் இருக்கு. நீங்க வந்து இதுல முழுக்க முழுக்க அவங்க ஏதோ முட்டாள்தனமா இதை யோசிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்காம இதையும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அதே நேரத்துல நம்ம சமுதாய கடமை வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்றத நேஷனலைஸ்டா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா, பொது பள்ளி அப்படின்ற ஒண்ணு வரணும், ஸ்ட்ராங்கரா கொண்டு வரணும். ஓகே, திரு எஸ்ரா அவர்கள்ட்ட நிறைவு கருத்தை கேட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2-3 கேள்விகள் அடுத்தடுத்து கேட்க வேண்டியது இருக்கு. ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்களில் படிக்கிறதுக்கு தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்த நேரத்தில் ஒரு யூனிவர்சல் எஜுகேஷன், படிக்க யார் வர்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கொள்றதுக்கு பள்ளி இருந்தால் போதும், அவங்களுக்கான படிப்பு வாய்ப்பை நிராகரிக்கக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு தந்தால் போதுன்ற அளவில் தான் சிந்தனை இருந்தது. இன்றைக்கி ஒரு மெரிட்டோரியஸ் சொசைட்டியாக நம்ம சொசைட்டி மாறிட்டு இருக்கு போல். அதனால் மெரிட், தகுதி, தரம் அப்படின்ற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வருது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினிஷன் தராங்க. இப்போ இந்த தனியார் பள்ளிகள் தரமானவை, தனியார் இல்லாத அரசு பள்ளிகள் தரம் குறைந்தவை அப்படின்ற பிம்பத்தை யார் கட்டி எழுப்புறாங்க அப்படின்ற ஒன்று. தகுதி சார்ந்து தரம் சார்ந்து நம்முடைய பள்ளிகள் இயங்க தொடங்கணும், அதை நோக்கி போகணும் அப்படின்ற பார்வை இன்றைக்கி நமக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் கூட பதில். நிறைவாக இன்னொரு கேள்வி வந்து, இந்த விவாதத்தில் ஆசிரியர்கள் இல்லைன்றதுனால ஆசிரியர்களுக்காக சிலவற்றை நாம் பேச வேண்டியதாகிறது. ஆசிரியர்கள் இந்த கேள்விகளிலிருந்து ஆசிரியர்களும் சமூகமும் எதை உள்வாங்கிக்கணும்? இல்லை, அந்த முதல் கேள்வியை பொறுத்த மட்டும் என்னென்னா, இன்றைக்கும் கூட ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு ஒரு மாணவனுக்கு அவன் எந்த வகுப்பை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் கல்வியை பெறுவதற்கான முழு உரிமை இருக்குது. ஃப்ரீ டு எஜுகேஷன். அவன் விரும்புகிற கல்வியை அவனுக்கு கொடுக்க வேண்டியது ரைட் டு எஜுகேஷன். அவனுக்கான அந்த அடிப்படை உரிமையை அவன் வந்து அதை பெறணும். ஆனால் பெறுறானா? இல்லை. பெறுவதுக்கு போராடத்தான் வேண்டியிருக்கு. அவன் எந்த தட்டில் இருக்கிறான், யாரோட பிள்ளை, அவனோட வருவாய் என்ன, இன்னும் சொல்லப்போனால் அவன் படிக்கக்கூடிய சூழலில் அவனுக்கு குடும்பம் இருக்கா அப்படிங்கிறது, ஒரு பையன் அவன் வந்து கல்விக்கு உரிமை மறுக்கப்படுறவனாக தான் இருக்கான். போராடித்தான் இன்றைக்கும் கல்வி பெறப்படுது. ஒரு தட்டில் போராடி பெறக்கூடிய கல்வியும், இன்னொரு தட்டத்தில் மதிப்பெண் வாங்கி நீங்கள் முதலிடம் பெற்றால் தான் கல்விங்கிற ஒரு பெரிய இடைவெளி நம்மகிட்ட இருக்குது. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கே போகிறது முடியல, இன்னொரு பையன் வந்து அவன் மார்க் வாங்குறதுக்கு, அதுலேயும் ஹையஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு தான் போகிறான். இந்த இடைவெளி சமூகம் திட்டமிட்டு உருவாக்கினா, இன்னும் சொல்லப்போனால் இந்த இடைவெளியை பலவேறு காரணங்களில் நம்ம வளர்த்துட்டே வந்திருக்கோம். தனியார் மயமானது வந்து ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமானது. அரசும் தனியார்களும் சேர்ந்து கல்வி நிறுவனங்களை நடத்தினாங்க. எப்போ முழுமையாக தனியார் மயமானது? பெருமளவு நான் பார்த்த வரைக்கும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் அரசியல்வாதிகள் கல்வி குழுமங்களை நடத்துகிறாங்க. அவர்கள் யாருன்னா மந்திரி, அவர்கள் வந்து எம்எல்ஏக்கள், அவர்கள் மிக முக்கியமான அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் கல்வி குழுமங்களை நடத்துறாங்க. வேற எந்த மாநிலத்தில் காலேஜ் நடத்துறதை விட பள்ளிகள் நடத்துறதுன்றது லாபகரமான தொழில். காலேஜ் நடத்துறதை விட ஸ்கூல் நடத்துறது ரொம்ப. அந்த காலேஜ் வச்சிருக்கவங்களே தான் இப்ப முன்னாள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து சிறந்த தொழில் முனைவோராகவும் இருக்கிறாங்க. பள்ளி அரசு பள்ளியில பயின்ற ஆசிரியர்கள், வேலை பார்த்த ஆசிரியர்கள் வெளியே வந்து தனியார் பள்ளிகளை தொடங்கியிருக்காங்க. வெற்றிகரமான தனியார் பள்ளிகளை நடத்துறாங்க. அப்போ இது ஒரு வணிகம். அதிலும் குறிப்பாக இப்படி அரசியல் சார்ந்த ஒரு வணிகம். அதுலேயும் கூட நேரடியாக அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி, அவர் அமைச்சராக இருந்திருக்கலாம், முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கலாம், எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம், அவர்களே நடத்துகிற ஒரு இதுங்கிறதுனால அவர்கள் அதை வளர்த்தெடுக்க பார்க்குறாங்க. வணிகம் அப்படின்ற ஒரு அம்சம். ஆசிரியர்கள், இதை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு இதிலிருந்து என்ன அவங்க உள்வாங்கணும்? இல்லை, முக்கியமான ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அரசு பள்ளியா தனியார் பள்ளியாங்கிறதில்ல, அவர்கள்
மாணவர்கள் ஒப்படைக்கப்படுறாங்க. அந்த மாணவர்களை அவர்கள் தன்னோட ஊதியத்துக்காக இல்லாமல் கற்றுக் கொடுக்குறாங்களா? இந்த மனசாட்சியுடைய கேள்விகளை எல்லா ஆசிரியரும் தனக்கு தானே கேட்டுக்கிட வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அரசு வேலைங்கிறது நிரந்தரங்கிறதுனால மட்டுமே நீங்கள் உங்களோட சோம்பேறித்தனத்தை, உங்களோட இயலாமையை, உங்களுடைய தகுதியின்மையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நீங்கள் உங்களை கலைஞ்சுக்கிட வேணுங்கிறது உங்களோட கட்டாயம் இல்லையா? அரசு பள்ளியில் நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர். நான் அதை சார்ந்து வேலை செய்கிறவங்கிற முறையில் சொன்னால் கூட குறைவான நல்ல ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிஸ்டம் எல்லா அரசு துறைகளைப் போலவே கல்வித்துறையும் சீர்கெட்டு தான் இருக்குது. அதை சரிப்படுத்திட்டு இருக்காங்கிறது வேறையே தவிர சீர்கடலாம் சொல்ல முடியாது. சரிப்படுத்த முயற்சிக்க தொடங்கியிருக்காங்க. முயற்சிக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் அந்த சீர்கேடுகள் ரொம்ப நாளாக இருந்ததுனால என்ன இருக்குன்னா அது பொது தளத்தில் எதிரொலிக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆசிரியர்கள் உண்மையில் அவர்கள் இந்த பணியை செய்யக்கூடியது ஒரு முக்கியமான சேவையை செய்கிறோம் அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா அவர்கள் நிச்சயம் அதை கடைபிடிப்பாங்க. மிக்க நன்றி உங்கள் நால்வருடைய வருகைக்கும். நீங்கள் சொன்ன கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆசிரியர்கள்ட்ட வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்பார்ப்பையும் அவங்களுடைய கடமை உணர்ச்சியை நினைவுபடுத்துகிற ஒரு வாய்ப்பாகவும் நான்குவருடைய கருத்து இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, ஆசிரியர்கள் ஊதியத்துக்காக மட்டும் இதை பார்க்கக்கூடாது. ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பணியாற்றணும்னு சொல்கிறீங்க. அப்படி சொற்ப எண்ணிக்கையில் அப்படி சிந்திக்கிறவங்க தங்களுடைய சட்டை காலரை தூக்கி விட்டு கொள்ளலாம். அப்படி இல்லாதவங்க ஆழமா யோசிக்கணும். அந்த அதற்கான வாய்ப்பா கல்வி இல்லாத பணிகளுக்கெல்லாம் ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க கல்வி பணிகளுக்காக ஆசிரியரை பயன்படுத்தினார். அது வேறொரு தருணத்தில் இதெல்லாம் விவாதிக்கலாம். இந்த கடமையை முழுக்க மனதார ஏற்றுக்கொள்ளாத ஆசிரியர்கள் தாங்கள் ஒரு வேலைக்கு இரு வேலை சிந்திக்கணும். அந்த சிந்தனையை நோக்கி போறதுக்கு இந்த விவாதம் பயன்பட்டால் நன்றி. நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.